Hi friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள். அமிக்ரூமி கிளாஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கிளாஸஸில் நான் நிறைய டாய்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்களும் ஒர்க் பண்ணி அனுப்பிச்சிட்ருக்கீங்க. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறீங்க. அந்த ஃபினிஷிங்கும் கரெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த டால் வந்து பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். க்ரோஷே வந்து நல்லா பண்ணுறீங்க. அதாவது அந்த ஸ்டிச்சஸ் போடுறதெல்லாம் பெர்ஃபெக்டாக பண்ணுறீங்க. ஆனால் இந்த கண்ணு ப்ளேஸ் பண்ணுறது, அப்புறம் ஸ்டிச் பண்ணுறது ஒர்க் இருக்குது இல்லைங்களா, இந்த காது ஸ்டிச் பண்ணுறது, மூக்கு ஸ்டிச் பண்ணுறது, அப்புறம் தலையும் பாடியும் ஒன்றா ஸ்டிச் பண்ணுறது, அந்த இடத்துல தான் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறீங்க. அதையும் கரெக்டாக பண்ணுங்கள். அதே மாதிரி டால்ஸுக்கு வந்து கலர்ஸ் வந்து நல்ல கலர்ஸாக ப்ரிஃபர் பண்ணி போடுங்க. ஓகேங்க, பாருங்கள். அமிக்ரூமி வந்து நீங்கள் நார்மலாக சிங்கிள் க்ரூஷே வச்சு பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேங்களா, சிங்கிள் க்ரூஷே வந்து நம்ம எப்படி போடுவோம், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸுங்க. அமிக்ரூமி கற்றுக்கிறவங்க எல்லாமே இந்த ஸ்டிச்சை கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் செய்கிற அந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப 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 கம்பல்சரி. ஏன்னா இந்த ஒரே ஒரு ஸ்டிச்சை வச்சு தான் நம்ம அமிக்ரூமி போட போகிறோம். அமிக்ரூமியில் வந்து நம்ம அதிகமாக எந்த ஸ்டிச்சஸும் யூஸ் பண்ண மாட்டாங்க. சிங்கிள் க்ரூஷே தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். எல்லா டால்ஸும் பார்த்தோம்னா சிங்கிள் க்ரூஷே மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, அப்போ சிங்கிள் க்ரூஷே தான் வந்து அமிக்ரூமிக்கு நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, பேசிக் கிளாஸில் எல்லாருமே சிங்கிள் க்ரூஷே நல்லா கற்றுக்கிட்டு இருப்பீங்க. பாருங்கள், சிங்கிள் க்ரூஷே எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரியும். செயின்ஸ் நான் ஒரு 10 செயின்ஸ் போடுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு 10 செயின்ஸ் நான் போடுறேன். ஓகேங்களா, 10 செயின்ஸ் போட்டு இது வந்து நான் சும்மா உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ சிங்கிள் க்ரூஷே நம்ம எப்படி பண்ணுவோம், இந்த செயின் வழியாக இப்படி நல்லா பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இனி அமிக்ரூமி கிளாஸில் இருக்கிறவங்களாம் இந்த ஸ்டிச் தான் ஃபாலோ பண்ணணும். பாருங்கள், நம்ம இப்படி உள்ளே விட்டு என்ன பண்ணுவோம், இப்படி எடுத்து ஒரு சிங்கிள் க்ரூஷே, மறுபடியும் இப்படி எடுத்து ஒரு சிங்கிள் க்ரூஷே, மறுபடியும் இப்படி எடுத்து ஒரு சிங்கிள் க்ரூஷே, மறுபடியும் இப்படி எடுத்து ஒரு சிங்கிள் க்ரூஷே. பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம சிங்கிள் க்ரூஷே போட்டு வரோம். அதாவது நம்ம வந்து அந்த செயின் வழியாக உள்ளே விடுறோம். என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், இந்த செயின் வழியாக உள்ளே விடுறோம், அப்படியே இந்த த்ரெட்டை இழுக்கிறோம், அப்படியே இப்படி பண்ணுறோம். பாருங்கள், இது இழுக்கிறோம், அப்படியே இந்த த்ரெட்டை வந்து ஹூக்குக்கு மேலே வச்சு இழுக்கிறோம். நல்லா பாருங்கள், இப்படி இழுக்கிறோம், ஹூக்குக்கு மேலேயே அப்படியே இழுத்து அப்படியே கொண்டு வரோம். நம்ம வந்து எந்த இதுவும் இங்கே சேஞ்சஸ் எதுவுமே பண்ணலை. பாருங்கள், இதுதான் வந்து நார்மலாக நம்ம போட்டுட்ருக்கிற சிங்கிள் க்ரூஷே. ஓகேங்களா, பிகினர்ஸ் எல்லாருமே வந்து அப்புறம் இங்கே ஒரு செயின் கடைசி வந்ததையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு செயின் போடுவோம். ஒரு செயின் போட்டு மறுபடியும் நம்ம ஒர்க்கை திருப்புறோம். ஒர்க்கை திருப்பிட்டு என்ன பண்ணுறோம், மறுபடியும் இதுக்குள்ளே விட்டு இங்கே பாருங்கள், த்ரெட்டு வந்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், மேலே இருக்குது. அப்படியே அந்த கொக்கி வழியாக இழுத்து கொண்டு வரோம். பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம சிங்கிள் க்ரூஷே போட்டுட்ருக்கோம். பாருங்கள், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாமல் சும்மா நார்மலாக இதே மாதிரி சிங்கிள் க்ரூஷே போட்டுட்ருக்கோம். இது வந்து பிகினர்ஸில் இருந்து எல்லா கிளாஸில் இருக்கிறவங்களும் இதை தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது இது வந்து ட்ரெஸ்ஸுக்கு ஓகே, ப்ளஸ் ட்ரெஸ் போடுறவங்க, ஸ்வெட்டர் எல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம ஸ்வெட்டர்ஸ் பண்ணுறது, ஷால்ஸ் பண்ணுறது, சாக்ஸு, இந்த மாதிரி இந்த ஐட்டம்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டிச்சு ஓகே. இதுதான் நார்மலான சிங்கிள் க்ரூஷேனா. இதுதான் எப்படி ஒரு செயின் போடுவோம், ஒரு திருப்புவோம், திருப்பிட்டு இப்படி விட்டு இங்கே பாருங்கள், ஹூக்குக்கு மேலேயே இப்படி இழுத்து இப்படி கொண்டு வந்துடுவோம், இப்படி விடுவோம், ஹூக்குக்கு மேலேயே இழுத்து இப்படி கொண்டு வந்துடுவோம். சரிங்களா, இதுதான் வந்துட்டு நம்ம நார்மலாக போடுற சிங்கிள் க்ரூஷே. நம்ம ஒரு செயின் வழியாக உள்ளே விடுவோம். பார்த்திங்கன்னா நம்ம ஹூக்குக்கு மேலே இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இந்த பொசிஷனில் நம்மளுக்கு இருக்கும். கரெக்டாக இப்படி இழுத்து இப்படி கொண்டு வந்துடுவோம். பாருங்கள், இப்படி உள்ளே விடுவோம், இந்த பொசிஷனில் இருக்கும், இப்படி கொண்டு வந்துடுவோம். இது வந்து நார்மலாக நம்ம போட்டுட்ருக்கிற சிங்கிள் க்ரூஷே. ஆனால் அமிக்ரூமிக்கு வந்துட்டு இந்த சிங்கிள் க்ரூஷே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து அமிக்ரூமியில் வந்து பிகினர்ஸாக இருந்தங்காட்டிக்கு நான் ஸ்டிச்சஸ் வந்து எதுவுமே நான் சொல்லலை. ஏன்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. இது இப்படி போடணும், அது அப்படி போடணுங்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதனால வந்துட்டு நான் அமிக்ரூமிக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் ஆகட்டும் அப்படிங்கிறக்காக நார்மலான சிங்கிள் க்ரூஷேவே வச்சு உங்களுக்கும் டாய் மேக் பண்ண சொன்னேன். நானும் நார்மல் சிங்கிள் க்ரூஷே வச்சு தான் டாய் மேக் பண்ணி உங்களுக்கும் காமிச்சேன். ஓகேங்களா, ஆனால் அமிக்ரூமி பண்ணும்போது நம்ம இந்த ஸ்டிச்சஸை வந்து ஒமிட் பண்ணிடணும். நம்ம அமிக்ரூமிக்கு என்ன ஸ்டிச்சஸ் பண்ணணும்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஷேப்பில் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, பாருங்கள், இந்த ஷேப்பில் நம்மளுக்கு வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் ஒரு 10 லைன்ஸ் போட்டு வைங்க. ஒரு 10 லைன்ஸ் போட்டு வைங்க. பாருங்கள், நான் வந்து ஒரு 2 லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி டோட்டலாக ஒரு 10 லைன்ஸ் அப்படி போட்டு வைங்க. ஓகேங்களா, போட்டு வச்சுட்டு அதாவது 10 செயின்ஸ், சரிங்களா, 10 ரோஸ். 10 ரோஸ்னால் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், இந்த மாதிரி ஒரு 5 லைன்ஸ் வரும். இந்த மாதிரி ஒரு 5 லைன்ஸ் வரும், போட்டு வைங்க.
இது வந்து ஜஸ்ட் நம்ம பிராக்டிஸ் தான். நீங்க வந்து ஸ்டிச்சஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பிராக்டிஸ். அப்புறம் இந்த 5 லைன்ஸ் போட்டு சேம் நான் அமிகுருமி கிளாஸ்ல ஸ்டார்டிங் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன சொல்லியிருப்பேன், எப்படி பால் மேக் பண்றதுன்னு சொல்லியிருப்பேன். அது வந்து நம்ம அமிகுருமில வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பால் வந்து இந்த இப்போ நான் சொல்லிக் கொடுத்த இதே ஸ்டிச் வச்சு நீங்க திருப்பவும் ஒரு பால் உண்டாக்குங்க. சின்ன பால் இல்ல, கொஞ்சம் பெரிய சைஸ். ஒரு இவ்ளோ பெரிய இவ்ளோ பெரிய பால் அந்த மாரி ஒரு சைஸ் வந்து உருவாக்குங்க. எந்த மாரி இப்போ நான் சொல்லிக் கொடுத்த இதே சிங்கிள் குரோஷே இதே ப்ராசஸ் வச்சு இந்த ஸ்டிச்சஸ் வந்து ப்ளஸ் எனக்கு ஒரு 5 லைன்ஸ் ப்ளஸ் ஒரு பால். இது வந்து நீங்க நார்மல் சிங்கிள் குரோஷே இல்லாட்டி பேசிக் சிங்கிள் குரோஷே அப்படின்னு சொல்லி போட்டு எனக்கு நீங்க இத சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? எப்படிங்க? இந்த ஒர்க் வந்து 5 லைன்ஸா இருக்கணும். ப்ளஸ் இதே நார்மல் சிங்கிள் குரோஷே வச்சு ஒரு பால் மேக் பண்ணணும். ஓகேங்களா? பால் வந்து சின்னதாவும் இருக்கலாம், பெருசாவும் இருக்கலாம். இது வந்து கம்பல்சரிங்க. அமிகுருமில இனி நீங்க பண்ண போற கிளாஸஸ் எல்லாமே நம்ம பெர்ஃபெக்ட்டா அந்த நாட்ஸ் எங்க இருக்குன்னு தெரியக்கூடாது. நம்ம முடிச்சது எங்க இருக்குன்னு தெரியக்கூடாது. ஆரம்பிச்சது எங்க இருக்குன்னு தெரியக்கூடாது. ஸ்டிச்சிங் எங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியக்கூடாது. ஒரு டால் வந்து ப்ராப்பர் ஃபினிஷிங்கா பண்ணணும். அதுக்காக வந்து இனி வந்து நான் சொல்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா, அமிகுருமில வந்து நீங்க ரொம்ப டேலண்டடா இருக்கலாம். நீங்க ரொம்ப ப்ரொஃபஷனலாவும் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மாரி பண்ணிருங்க. இந்த மாரி பண்ணிட்டு, அதுக்கு அடுத்தது வந்து அமிகுருமி ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு நான் சொல்றேன். அது வந்து இந்த வீடியோல நான் சொல்லலங்க. அத வந்து நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோனா இதே இதில நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருப்பேன். அந்த லிங்க்ல பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்னொரு சேனல்ல அமிகுருமி ஸ்டிச்சஸ் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பேங்க. நெறைய பேர் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து எப்படி பார்க்கறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் நான் 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணா, அது ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்குறீங்க. செகண்ட் பார்ட் வந்து பார்க்க தெரியலங்கிறீங்க. அது வந்து எப்படின்னு பாருங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம வீடியோஸ் ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா? அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, வியூஸ் அந்த மாரி வந்திருக்கும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல மோர்ன்னு குடுத்துருப்பாங்க. அந்த மோர் ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா, அதுக்கு அங்க கிளிக் பண்ணதையுமே டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அந்த டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, சின்னதா யூடியூப் சிம்பல் மாரி குடுத்துருப்பாங்க. அதுதான் லிங்க். அத டச் பண்ணீங்கன்னா போதும், அடுத்த கிளாஸுக்கு போலாம். ஓகேங்களா? வாங்க இப்போ வந்து இந்த ஸ்டிச்சவே நம்ம அமிகுருமி ஸ்டிச்சா எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது நான் வந்து 2 சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேங்க. ஒண்ணு வந்து அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ், இன்னொன்னு வந்து அமுதாஸ் குரோச்சட் பேட்டர்ன் அப்படிங்கிற 2 சேனல் இருக்குங்க. இப்போ நான் வந்து ஒரு பெரிய வீடியோவா போட்டேன்னா, அது வந்து உங்களுக்கும் பார்க்கறக்கு ஒரு கஷ்டமா இருக்கும். எனக்கு அத அப்லோட் பண்றதுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? அதனால வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா, அந்த வீடியோ வந்து 2ஆ ஸ்ப்ளிட் பண்றேன். 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி இந்த சேனல்ல ஒரு ஹாஃபும், அடுத்த சேனல்ல ஒரு ஹாஃபும் போடுறேன். ஆனா வந்து அடுத்த ஹாஃப் வந்து உங்களுக்கு எப்படி பார்க்கறதுன்னு தெரியாம எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ நான் சொன்னதுதாங்க. அந்த மோர் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த வீடியோஸ் ஓடிட்டு இருக்கும் இல்லைங்களா? அந்த வீடியோஸுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ ஓடிட்டு இருக்கும். அதுக்கு கீழ மோர் அப்படின்னு இருக்கும். அத வந்து டச் பண்ணீங்கன்னா, அப்படியே ஆட்டோமேட்டிக்கா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதுல வந்து யூடியூப் மாரி சிம்பல் குடுத்துருப்பாங்க. அதுல கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து அடுத்த பார்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க அடுத்தது அமிகுருமி ஸ்டிச் எப்படி பண்றது அப்படின்னு சொல்றேன். இது வந்து ரொம்ப கம்பல்சரிங்க. இது கண்டிப்பா நீங்க கத்துக்கணும். ஓகேங்களா? இந்த ஒர்க்கையும் எனக்கு கண்டிப்பா அனுப்பிச்சு வைக்கணும். ஓகேங்களா? நம்ம குரூப்லயே நீங்க வந்துட்டு ஒர்க் அனுப்புங்க. செப்பரேட்டா அனுப்பாதீங்க. ஓகேங்களா?